ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் இந்த நாளிலே உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:4-5 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் இருதயத்தில் என்ன நிர்ணயித்து வந்திருக்கிறீங்களோ, என்ன வேண்டி வந்திருக்கிறீங்களோ, என்ன கடவுள் எனக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்களோ, இந்த முதல் வாரத்தில் ஜூலை மாதத்தில் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. வசனம் தான் சொல்லுது. உங்களுக்கு குறை இருக்கலாம், உங்களுக்கு தேவை இருக்கலாம், உங்களுக்கு பலவிதமான யோசனை கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரிடத்திலே எப்படி இருங்க? சத்தமா சொல்லுங்களேன் எல்லாரும். மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். என்ன பண்ணணும்? மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய கிருபையை எண்ணி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் சொல்றீங்க, வார்த்தையினால் அவருடைய பாவங்களை, அவருடைய துரோகங்களை, அவர் என்னுடைய சுகவீனத்தை தேவன் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். நன்றி சொல்லி பாட போறோம். ஏராளமான நன்மைகளையும், ஏராளமான கிருபைகளையும், ஏராளமான தயவையும் இரக்கத்தையும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். எல்லாரும் கண்களும் மூடப்பட்டு, கரங்கள் உயர்த்தப்பட்டு, வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சில நிமிடங்கள் வாய்களை திறந்து சத்தமா ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் ஜீவன் தந்திருக்கிற நல்ல தேவன் அவர். இம்மட்டும் நமக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிற நல்ல தேவன் அவர். இவ்வளவு நாளும் நம்மை காப்பாற்றின தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். அதற்காக வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? Thank you Lord Jesus. Glory, glory, glory. நன்றி பலிபீடத்தை நாம் கட்ட போகிறோம். பலிபீடம்னா என்னன்னா, ஒரு ரைஸ்ட் பிளாட்ஃபார்ம். அது கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு ஏற்படுத்துகிற ஒரு பலிபீடம். அந்த 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 பலிபீடம் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாய்கள் மூலமாக ஏற்றப்படட்டும் கர்த்தருடைய சமூகத்துல. ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக எல்லாரும் வாயும் திறக்கப்பட்டிருக்கட்டுமே. ஓ நன்றி, 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 நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்மை செய்திரே, நன்றி. ஓ ஹல்லேலூயா. செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து
தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, ஆமென் ஆண்டவரே, ஆடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி நன்றி ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த வேளையிலே இருதயங்களை நிறைக்கட்டும் கர்த்தாவே. Glory, glory. செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, ஆமென் ஆமென். நன்மை செய்தீரே, இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, ஆமென் ஆமென். Oh, glory to God. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே,
மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஓ glory ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் அவர் உங்களை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் எஸ் லார்ட் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை glory அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நீர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பீர் நீர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பீர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நீர் என்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு எல்லாரும் கர்த்தர் சமூகத்துல சொல்லுங்க நீர் என்னை விட்டு விலகுவதில்லை ஆண்டவரே நீர் என்னை கைவிடுவது இல்லை ஓ நான் பயப்படுவதில்லை நான் கலங்குவதில்லை நான் திகைத்து போவது இல்லை ஹalleluya என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பீர் நீர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பீர் நீர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை காப்பீர் நீர் என்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் என்னை
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால பயப்படாதீங்க, கையை விட்டுட்டு போயிடுவாரோன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன்னோட ரைட் சைடில் நான் இருக்கிறேன், நீ வேலை பார்க்குற எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன். உன்னோட லெஃப்ட் சைடில் நான் இருக்கிறேன், உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன், உனக்கு பின்பாக நான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய கரங்களோடு கூட நான் இருக்கிறேன், உன்னோட வாயோடு கூட நான் இருக்கிறேன், நீ பார்க்கிற உன்னுடைய கண்களோடு கூட நான் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால பயப்படாதீங்க. அவருடைய சுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊதி இருக்கிறாரு. அதனாலதான் நீங்க ஜீவாத்மாவா மாறி இருக்கிறீங்க. புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி எப்படிப்பட்ட சிருஷ்டிப்பா? அவருடைய ஜீவனை பெற்ற பரிபூரணமான தேவ ஜீவனை பெற்ற சந்ததியாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உண்மையாய் உம்மை நேசிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் கர்த்தர் தான் நம்ம நடத்த போறாருங்க. முதல் 6 மாதத்தையும் தேவன் தான் நடத்தினாரு. 7வது மாதம் தொடங்கி இருக்கு, இதையும் அவர் நடத்த போகிறார். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் சொல்ல போறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாயுமே நான் நேசிக்க போகிறேன் ஆண்டவரே. தாவீது சொல்வது போலவே, ஆண்டவரே, இன்னும் உம்மை நான் துதிக்கணும், இன்னும் உம்மை நான் அறிஞ்சுக்கணும், இன்னும் உம்மை நான் புரிஞ்சுக்கணும், இன்னும் உடைய வழிகள் இன்னதென்று எனக்கு காண்பீங்க கர்த்தாவே. எப்படி கர்த்தர் சமூகத்தில் அப்படி தாழ்த்தினாரோ அதே மாதிரி தேவ சமூகத்தில் நாம் இந்த வேளையிலே தாழ்த்த போகிறோம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும், கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். Thank you Lord Jesus, we glorify you Lord. Hallelujah. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு நான் உம்மை அன்பு செய்வேன். Yes Lord. இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேளையில வச்சிருங்க. ஆராதிப்பேன் இன்னும்
எந்த இடத்துல வலியா வேதனையா இருக்கும் அந்த இடத்துல கரத்தை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு சுகத்தை தந்துட்டீங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எஸ் லார்ட், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya. உமக்கே எங்களுடைய ஆராதனை. எங்களை மறவாமல் நினைத்தவரே, உமக்கே எங்களுடைய ஆராதனை. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாதவரே, தோளில் தூக்கி சுமக்கிறவரே. ஓ எபினேசரே, எகோவா ஈரே, எகோவா ராஃபா, எல் ரோயி, பீர் லஹாய் ரோயி. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை சில நிமிடங்கள் we thank you Lord Jesus. Oh, give praises unto the Lord. வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்க, வாய்களை திறந்து. எஸ் எஸ் ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நடக்காத காரியங்களையே நினைச்சிட்டு இருக்கிறாதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். புதிய காரியங்களை தேவன் அனுகிரகம் செய்வார். மனமகிழ்ச்சியாய் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. எப்படி உங்களுடைய மனமகிழ்ச்சியை காண்பிப்பீங்க? அவரை ஆராதிக்கிறது, அவரை உண்மையாய் சொல்லி, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை விடுதலையாக்குகிற தேவன், நீர் என்னை நினைவு கூறுகிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. ஓ என்னை பிரியமாய் நீர் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நான் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன் ஆண்டவரே. ராகா லாபு ஷாலா ராபதீனரா ராபா. தேங்க்யூ ஜீசஸ். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய், எல்ரோய்,
குடும்பத்தை நடத்தினீர், என்னை நடத்தினீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. எல்லாரும் சொல்லுங்க. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. Yes, Lord. Let there be healing. இயேசுவின் நாமத்தினால சுகம். மருத்துவர் நீரே. ஓ, அதுக்கு நன்றி. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மனதார நன்றி சொல்லுங்களேன். உங்கள் சத்தம் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி. எஸ் எஸ். ஓ ஹalleluya. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. Thank you, Jesus. கோடி கோடி நன்றி ஐயா. ஓ thank you Lord. நன்றி. தடைகளை உடைத்தவரே உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. பலவீன நேரங்களிலே உதவி செய்தவரே உமக்கு நன்றி. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய ஈடு இணையற்ற உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆத்ம நேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. நீர் எங்கள் மத்தியிலே உலாவி எங்களுடைய தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறது போல இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை மூடி நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறவாமல் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறீர் என்கிற உறுதியை எங்களுடைய இருதயத்தில் இந்த வேளையிலே ஏற்படுத்தினதற்காக நன்றி. நீர் என்னை நேசிக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே நீங்க மறுபடியும் மறுபடியுமாக நிரூபித்து கொண்டிருக்கிறதற்காக, உம்முடைய வார்த்தையால் நீர் எங்களை புடமிட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் நீர் எங்களை கட்டி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யோசிக்கிற வேலையிலெல்லாம் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு போஜனத்தை தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் தகப்பனே வந்திருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நான் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை யாரெல்லாம் உண்மையா அவருடைய வாய்களை திறந்து உம்மை ஆராதித்திருக்கிறார்களோ அவர்களுடைய துதியிலே நீர் வாசம் செய்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறது போல உம்முடைய வார்த்தை எங்களை கட்டுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது எங்களை நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் வாசித்தது போல எங்களுடைய இருதயத்தின் தேடல், நாங்கள் ஆசைப்படுகிற விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள் மீது உம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஞ்சிருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அல்ஃபா டிவி மூலமாக ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான அனுகூலங்களை நீர் ஏற்படுத்தும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எப்படி அன்று சீஷர்களோடு படகுல நீங்கள் இருந்தீங்களோ அப்படியாக இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தனித்து பயணிப்பது இல்லை ஆண்டவரே. நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது போலவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற உறுதியையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீர் எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஓடுவதற்கு தொடர்ந்து நீர் எங்களுக்கு புது பலனை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிலே வளருவதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தெளிவையும் நீர் எங்களுக்கு இந்த வேளையிலே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம்.